புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் KN நேரு, மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் ஆகியோர் உரியடி போட்டியில் பங்கேற்று அசத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் உலகம் முழுவதும் உள்ள பொங்கல்களால் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பல்வேறு கல்வி நிறுவனங்களும் பல்வேறு தனியார் நிறுவனங்களும் பொங்கல் விழா கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்து பொங்கல் வைத்து பின்னர் படையலிட்டு வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு உரியடி போட்டியினை துவக்கி வைத்து முதலாக அவர் கண்ணை கட்டிக்கொண்டு உரியடி திருவிழாவை உரியடித்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமாரும் உரியடி பானை அடித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொங்கலிட்டு சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியின் தப்பாட்டம், சிலம்பாட்ட போட்டி, ஒயிலாட்டம், நடன போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை பாரம்பரிய முறைப்படி ஆண்கள் வேட்டி சட்டை அணிந்தும் பெண்கள் சேலைகள் அணிந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் ஆகியோர் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கண்ணை கட்டிக்கொண்டு உரியடித்த நிகழ்ச்சி அப்பகுதியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ராசினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.